நேசிக்கிறதான நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். हमारे प्यारे खुदा, सुबह के लिए सुंदर समय के लिए हम तेरा धन्यवाद करते हैं. இந்த பரிசுத்த நாளிலே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வரும்படியாய் கர்த்தர் உதவி செய்தீரே, நன்றி செலுத்துகிறோம். प्रभु, आपने इस समय दिया कि हम आपके उपस्थिति में मौजूद हो. இந்த ஆராதனையிலே உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருக்கிறபடியா நன்றி ராஜா. प्रभु, आपके लिए हम धन्यवाद करते हैं. பாடுகிற பாட்டுகள், கேட்கிற வார்த்தைகள், வசனங்கள் எல்லாம் எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படியா நாங்கள் गाने वाले ஜெபிக்கிறோம். गीत और वचन सबको आप आशीषित करिए. இதற்கு தடையா இருக்கிற எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம். इसके लिए जो रुकावट बनते हैं उन सबको प्रभु यीशु मसीह के नाम से जो है हम दूर करते हैं. பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை இந்த இடம் முழுவதும் அசைவாடும்படியா நாங்கள் प्रभु, ஜெபிக்கிறோம். आपकी उपस्थिति यहाँ मौजूद हो. प्रभु परमेश्वर, எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். हम अपने आप को झुकाते तेरे समूह में. துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம். सारी स्तुति और महिमा केवल हम तुझको देते हैं. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் கேட்கிற ஜீவனுள்ள பிதாவே, प्रभु यीशु मसीह की मीठे और सुंदर नाम से मांगते हैं. ஆமென். आमीन. இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். और इस सुबह के अवसर में प्रभु की ओर अपने आप को अर्पण करें. நாம் யாவரும் சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி துதிக்கிற வேளை இது. आइए हम सब मिलकर प्रभु की स्तुति करने का समय है. ஆராதனையின் முதற் பகுதி கர்த்தரை மகிமைப்படுத்துவது. और आराधना का प्रथम स्थान है कि प्रभु की स्तुति करें. யோசபாத் ராஜா தனக்கு விரோதமாய் வந்த 3 ராஜாக்களுக்கு எதிராக யுத்தம் பண்ணும்படியாக தேவ சமூகத்தில் போய் கேட்டார். योशपात राजा जो उसके खिलाफ 3 ऐसे राजा जो उसके खिलाफ आए थे, वो प्रभु के सम्मुख गया. லேவி என்பவன் மேலே பரிசுத்த ஆவியானவர் அமர்ந்திருந்தார். और लेवियों के ऊपर परमेश्वर की आत्मा थी. அவன் அவரிடத்துல சொன்ன காரியம் என்ன தெரியுமா? और आपको पता है क्या कहा? இந்த யுத்தம் தேவனுடையது. कहा गया कि ये युद्ध परमेश्वर का है. நீ சும்மா அமர்ந்திருந்து பார் என்று சொன்னார். चुपचाप से देख. ஹalleluya. हालेलुया. இந்த கால வேளையிலே நாம ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். और सुबह के अवसर में हम अपने आप को प्रभु के हाथों में समर्पण करेंगे. அவன் செய்தது ஒன்றுமே கிடையாது. उसने कुछ और ऐसे कोई कार्य नहीं किया. துதிக்கிற, ஸ்தோத்திரிக்கிற, பாடுகிற மக்களை கொண்டு போய் யுத்த வீரர்களுக்கு முன்பாக நிறுத்தினார். और सिर्फ स्तुति करने वाले लोगों को उसने आगे जो है भेजा. அவள் துதித்து பாடும் பொழுதோ जब उन लोगों ने गीत को गाया, இந்த 3 நாட்டு எதிரிகளுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் அடித்து அவர்களுக்கு அவர்கள் அவிதமாக தப்பி ஓடினதை நாம் और பார்க்கிறோம். आपस में वो जो 3 जो राजा उसके खिलाफ आए थे, वो जो है आपस में लड़कर वो चले गए. ஹalleluya. हालेलुया. இந்த காலவெளியில் துக்கமா, பிரச்சனையா, உபத்திரவமா, கண்ணீரா, வேதனையா, வியாதியா, ஒன்றுக்கு நீங்க கவலைப்பட हो வேண்டாம். सकता है सुबह के अवसर में आप दुख तकलीफ में परेशानी में हो. இந்த காலவெளியில் நீங்க துதித்து பாடி பாருங்கள். और आज सुबह में आप सिर्फ गीत गा के देखें, எல்லாம் நம்ம விட்டு கடந்து ஓடிவிடும். और ये सारी चीज आपसे करके दूर हो जाएगी. ஹalleluya. आइए நாம் பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். आइए गीत गाकर हम प्रभु की आराधना करें. தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். சீடரின் கால்களை கழுவினவர், செந்தினால் என் உள்ளம் கழுவிடுமே. சீடரின் கால்களை கழுவினவர், செந்தினால் என் உள்ளம் கழுவிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை புகழ் பாட வேண்டும். தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். நோய்களை நீக்கினவர், பாவியின் பாயலை நீக்கினே. நோய்களை நீக்கினவர், பாவியின் பாவனை நீக்கினே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை புகழ்
தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். துயரங்கள் பாரினில் அடைந்தவரே துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. துயரங்கள் பாரினில் அடைந்தவரே துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரனில் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரனில் புகழ் பாட வேண்டும். தூயாதே தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதே தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். கொண்டு என்றவரே பரிவாக எனக்கு பாருமே. பரலோகம் உண்டு என்றவரே பரிவாக எனக்கு பாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரனை புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரனை புகழ் பாட வேண்டும். தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். हालेलुया। हालेलुया। और हिंदी पाडल पाडो। आइए एक हिंदी गीत हम मिलके गाएं। Praise God। शून्य से लेके तूने मुझे शून्य से लेके तूने मुझे रच लिया अपने ही रूप में। प्रेम किया है अनंत प्रेम से, दिया पुत्र मेरे मुक्ति के लिए। शून्य से लेके तूने मुझे रच लिया अपने ही रूप में। प्रेम किया है अनंत प्रेम से, दिया पुत्र मेरे मुक्ति के लिए। अनोखा प्यार है तेरा, करूंगा स्तुति तेरी मैं सर्वदा। अनोखा प्यार है तेरा, करूंगा स्तुति तेरी मैं सर्वदा। अनोखा प्यार है तेरा, करूंगा स्तुति तेरी मैं सर्वदा। अनोखा प्यार है तेरा, करूंगा स्तुति तेरी मैं सर्वदा। जग में आया यीशु स्वर्ग छोड़ के, मेरा सारा दंड सह लिया उसने। घोड़े खा के क्रूस उठा के यीशु ने मुझको मुक्ति और चंगाई दे दी है। जग में आया यीशु स्वर्ग छोड़ के, मेरा सारा दंड सह लिया उसने। घोड़े खा के क्रूस उठा के यीशु ने मुझको मुक्ति और चंगाई दे दी है। अनोखा प्यार है तेरा, करूंगा स्तुति तेरी मैं सर्वदा। अनोखा प्यार है तेरा, करूंगा स्तुति तेरी मैं सर्वदा। अनोखा प्यार है तेरा, करूंगा स्तुति तेरी मैं सर्वदा। अनोखा प्यार है तेरा, करूंगा स्तुति तेरी मैं सर्वदा। अन्य वस्त्र और सभी आशीषें दी मुझे उसने भरपूरी से। खतरों और मुसीबतों से आपकी पुत्री जैसे संभाला मुझे। अन्य वस्त्र और सभी आशीषें दी मुझे उसने भरपूरी से। खतरों और मुसीबतों से
माँ को बेटी जैसे संभाला मुझे। अनोखा प्यार है तेरा, करूँगा स्तुति तेरी मैं सर्वदा। अनोखा प्यार है तेरा, करूँगा स्तुति तेरी मैं सर्वदा। अनोखा प्यार है तेरा, करूँगा स्तुति तेरी मैं सर्वदा। अनोखा प्यार है तेरा, करूँगा स्तुति तेरी मैं सर्वदा। शून्य से लेके तूने मुझे रच लिया अपने ही रूप में, प्रेम किया है अनंत प्रेम से, प्रिय पुत्र मेरे मुक्ति के लिए। शून्य से लेके तूने मुझे रच लिया अपने ही रूप में, प्रेम किया है अनंत प्रेम से, प्रिय पुत्र मेरे मुक्ति के लिए। अनोखा प्यार है तेरा, करूँगा स्तुति तेरी मैं सर्वदा। अनोखा प्यार है तेरा, करूँगा स्तुति तेरी मैं सर्वदा। अनोखा प्यार है तेरा, करूँगा स्तुति तेरी मैं सर्वदा। अनोखा प्यार है तेरा, करूँगा स्तुति तेरी मैं सर्वदा। ஹalleluya हालेलुया। ஆமென். ஒரு தமிழ் பாடலை நாம் பாட இருக்கிறோம். एक तमिल गीत हम मिलके गाएंगे। பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ये स्वर्ग जो है उसकी स्तुति करती है। இப்பொழுது நாங்கள் உம்முடைய ஆலயத்தில் துதிக்கிறோம். और हम तेरे इस भवन में आके तेरी स्तुति கர்த்தாவே करते हैं எழுந்தருளும் என்று சொல்லி பாடுவோமா? और कहें कि प्रभु तुम इस हजूरी में आ। ஹalleluya. आइए हम उसकी நாம் स्तुति करें। துதிப்போம். உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன், உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ கர்த்தாவே எழுந்தருளோ. பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன், உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ கர்த்தாவே எழுந்தருளோ. துதிக்கிறோ ஒன்றாக கூடி துதிக்கிறோ. அல்லேலூயா. துதிக்கிறோ ஒன்றாக கூடி துதிக்கிறோ. பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன், உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ கர்த்தாவே எழுந்தருளோ. நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர், உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோ ஒன்றாக கூடி துதிக்கிறோ. அல்லேலூயா. துதிக்கிறோ ஒன்றாக கூடி துதிக்கிறோ. பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன், உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ கர்த்தாவே எழுந்தருளோ. உம்மை போல தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகளே, உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகளே. துதிக்கிறோ ஒன்றாக கூடி துதிக்கிறோ. அல்லேலூயா. துதிக்கிறோ ஒன்றாக கூடி துதிக்கிறோ. பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன், ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ கர்த்தாவே எழுந்தருளோ. துதியும் கனமும்
மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம் 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 ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளும். ஹalleluya हालेलुया। आमेन। ஒரு हिंदी பாடல் நாம் பாட இருக்கிறோம். आइए एक हिंदी गीत हम मिलके गाएंगे। आराधना में छुटकारा, आराधना में चंगाई। हालेलुया। करंगले 30 उठा में पाड़ो। आराधना में छुटकारा, आराधना में चंगाई, आराधना में छुटकारा, आराधना में चंगाई। चरित्रात्मा में शांति आनंद देता है जान से प्यारा प्रभु। चरित्रात्मा में शांति आनंद देता है जान से प्यारा प्रभु। प्रार्थना करे आराधना करे वो अच्छा है कितना भला है। ओ प्रार्थना करे आराधना करे वो अच्छा है कितना भला है। छुटकारा पाए हमेशा हालेलुया छुटकारा पाए हमेशा। आराधना में छुटकारा, आराधना में चंगाई, आराधना में छुटकारा, आराधना में चंगाई। चरित्रात्मा में शांति आनंद देता है जान से प्यारा प्रभु। चरित्रात्मा में शांति आनंद देता है जान से प्यारा प्रभु। प्रार्थना करे आराधना करे वो अच्छा है कितना भला है। प्रार्थना करे आराधना करे वो अच्छा है कितना भला है। छुटकारा पाए हमेशा हालेलुया छुटकारा पाए हमेशा। मांगोगे तुम्हें मिलेगा, ढूंढोगे तुम पाओगे। मांगोगे तुम्हें मिलेगा, ढूंढोगे तुम पाओगे। खटखटाओ खुलेगी स्वर्ग की आशीष पाओ तो मुझे अभी। खटखटाओ खुलेगी स्वर्ग की आशीष पाओ तो मुझे अभी। प्रार्थना करे आराधना करे वो अच्छा है कितना भला है। ओ प्रार्थना करे आराधना करे वो अच्छा है कितना भला है। छुटकारा पाए हमेशा हालेलुया छुटकारा पाए हमेशा। आराधना में छुटकारा, आराधना में चंगाई, आराधना में छुटकारा, आराधना में चंगाई। चरित्रात्मा में शांति आनंद देता है जान से प्यारा प्रभु। चरित्रात्मा में शांति आनंद देता है जान से प्यारा प्रभु। प्रार्थना करे, प्रार्थना करे आराधना करे वो अच्छा है कितना बड़ा है। ओ प्रार्थना करे आराधना करे वो अच्छा है कितना भला है।
हालेलुया छुटकारा पाए हमेशा मांगो कि तुम्हें मिलेगा प्रार्थना करो विश्वास से प्रार्थना करो निरंतर प्रार्थना करो विश्वास से की प्रार्थना विश्वास की प्रार्थना होती है सारे बंधन को जब की प्रार्थना विश्वास की प्रार्थना होती है सारे बंधन को प्रार्थना करे आराधना करे वो अच्छा है कितना भला है वो प्रार्थना करे आराधना करे वो अच्छा है कितना भला है छुटकारा पाए हमेशा हालेलुया छुटकारा पाए हमेशा आराधना में छुटकारा आराधना में चंगाई चंगाई आराधना में छुटकारा आराधना में चंगाई चंगाई चरितार आत्मा में शांति आनंद देता है जान से प्यारा प्रभु प्रार्थना करे आराधना करे वो अच्छा है कितना भला है वो प्रार्थना करे आराधना करे वो अच्छा है कितना भला है छुटकारा पाए हमेशा हालेलुया छुटकारा पाए हमेशा हालेलुया छुटकारा पाए हमेशा हालेलुया छुटकारा पाए हमेशा हालेलुया हालेलुया ஆமென் ஒரு தமிழ் பாடல் பாடுவோம் एक तमिल गीत हम मिलके गाएंगे திருப்பாதம் நம்பி வந்தேன் கிருபை நிறை இயேசுவே இந்த பழைய பாடல் நாம் யாவரும் சேர்ந்து உற்சாகமாய் பாடுவோம் एक पुराना गीत है कि प्रभु तेरे समूह में मैं आता हूँ आइए ये गीत हम मिलकर गाएं और उसकी स्तुति करें और उसका धन्यवाद करें தோரை தேற்றிடுவே
உம்மை கண்டடைந்தே சமூகத்திலே மனம் மாற மாந்தரிலல்ல மன வேண்டுதல் கேட்டிரோ மனம் மாற மாந்தரிலல்ல மன வேண்டுதல் கேட்டிரோ எனதுள்ளமோற்றி ஜெயித்தே இயேசுவே உம்மை அன்றிடுவே எனதுள்ளமோற்றி ஜெயித்தே இயேசுவே உம்மை அன்றிடுவே பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே தமதன்மை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தமதன்மை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே என்னை கைவிடாதீரும் நானா என்ன நிந்தை நேரினோ என்னை கைவிடாதீரும் நானா என்ன நிந்தை நேரினோ உமக்காக யாவும் சகித்தே உமதத்தென நீந்திடுவே உமக்காகவும் தகித்தே உமது நீந்திடுவே திருப்பாதம் நம்பி வந்தே திருவை நிறை இயேசுவே தமதன்மை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தமதன்மை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தே உண்மையாய் வெள்ளம் நடையே உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தே உண்மையாய் வெள்ளம் நடையே தமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுவே தமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுவே திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே தமதன்மை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தமதன்மை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே हालेलुया हालेलुया। ஒரு ஹிந்தி பாடல் பாடுவோம் आइए एक हिंदी गीत हम मिलके गाएं। गहरे प्यार से तूने प्यार किया गहरे प्यार से तूने प्यार किया गहरे प्यार से तूने प्यार किया बस गहरा प्यार तेरा बस गहरा प्यार तेरा गहरे प्यार से तूने प्यार किया गहरे प्यार से तूने प्यार किया बस गहरा प्यार
जैसा नहीं और कोई। ओ धन्य है, सर्वश्रेष्ठ है, तेरे जैसा नहीं और कोई। हालेलुया, 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 हालेलुया। तुझे मैं कभी भूलूंगा नहीं, तुझे मैं कभी भूलूंगा नहीं, तेरे साथ साथ मैं चलूंगा, एक नूर के समान रहूंगा, तेरे साथ साथ मैं चलूंगा, एक नूर के समान रहूंगा। तू धन्य है, तू धन्य है, तू सर्वश्रेष्ठ है, तेरे जैसा नहीं और कोई। तू धन्य है, सर्वश्रेष्ठ है, तेरे जैसा नहीं और कोई। हालेलुया, 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 हालेलुया। तेरे बल से मैं सदा चलूं, तेरी मर्जी से मैं सदा चलूं, तेरे साथ साथ मैं चलूंगा, एक नूर के समान रहूंगा, तेरे साथ साथ मैं चलूंगा, एक नूर के समान रहूंगा। तू धन्य है, सर्वश्रेष्ठ है, तेरे जैसा नहीं और कोई। तू धन्य है, सर्वश्रेष्ठ है, तेरे जैसा नहीं और कोई। हालेलुया, 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 हालेलुया। तुझे मैं कभी छोड़ूंगा नहीं, तुझे मैं कभी छोड़ूंगा नहीं, तेरे साथ साथ मैं चलूंगा, एक नूर के समान रहूंगा, तेरे साथ साथ मैं चलूंगा, एक नूर के समान रहूंगा। तू धन्य है, सर्वश्रेष्ठ
आइए हम थोड़ी देर प्रभु की उपस्थिति में रहना इसका धन्यवाद आइए अपने मुंह पर बोलकर परमेश्वर का धन्यवाद जो मृत्यु में है जो मर चुके हैं वो परमेश्वर का धन्यवाद परमेश्वर ने हमें जीवन बल सांस दिया है उसका धन्यवाद ये उसकी कृपा है अगर हम जीवित हैं और उसकी कृपा की कोई अंत नहीं आइए की गहराई से इसका सारे जो है परमेश्वर हमारे अंदर से पवित्र आत्मा हमारे अंदर मौजूद है पूरी तरह समर्पण करें प्रभु के और सौंपे
हमारे जीवन में किन सब के लिए धन्यवाद करते हैं। तू महान है, तू सर्वशक्तिमान परमेश्वर है। ओ हमारी प्रार्थना को सुनने वाला परमेश्वर, तू हमारा सहायक है, तू हमारा साथी है प्रभु परमेश्वर। ओ प्रभु परमेश्वर, तुम्हारा अच्छा एक दोस्त है प्रभु परमेश्वर, हमारा एक मित्र है प्रभु। हम तेरा धन्यवाद करते हैं प्रभु परमेश्वर, हमारी प्रार्थना को सुनने वाले परमेश्वर, हम तेरा धन्यवाद करते हैं प्रभु जी। इस समय हम अपने आप को समर्पण करते हैं, हम अपने आप को झुका देते तेरे चरणों में प्रभु परमेश्वर। हे पवित्र आत्मा, हमें अगुवाई कीजिए प्रभु। हम नहीं चाहते प्रभु हम इस पाप से प्रभु जी, हमें इस ऐसे कार्य से प्रभु जी, बुरे कार्य से दूर रखें परमेश्वर। हमें पवित्र कीजिए, यही कहा गया कि तू पवित्र है, तो पवित्र जगह निवास करने वाला परमेश्वर। हम अपने आप को पवित्र करते हैं प्रभु इस समय प्रभु। आप अपने नाम से धोकर हमें पवित्र कीजिए, इस लायक बनाइए प्रभु का परमेश्वर को सुनने के लिए, उसको समझने के लिए प्रभु जी हमें ज्ञान और बुद्धि दीजिए परमेश्वर। आगे के हमारे को तेरे हाथों में सौंपते हैं, सेवक को तेरे हाथों में सौंपते हैं प्रभु जी। जो वचन प्रभु जी वो शेयर करेंगे, जो बताएंगे प्रभु, वो वचन प्रभु हमारे हृदय में कार्य करेगा परमेश्वर। हम लोग के जीवन में लाभदायक हो प्रभु परमेश्वर। हमारे साथ रहिए, सारा आदर, सारी महिमा, सारा गौरव केवल हम तुझको देते हैं। प्रार्थना यीशु के मधुर नाम से हम मांगते हैं, आमीन। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। காலைவேளை தேவ பிரசன்னத்தில் நாம் இருக்கிறோம். आज हम प्रभु के इस उपस्थिति में हैं यहाँ पे। கர்த்தருடைய வசனத்துக்கு நேரா நாம் கடந்து செல்லலாம். आइए वचन की ओर बढ़े। வேதத்திலே 4 சுவிசேஷங்களிலும் ஒரு வார்த்தையை, ஒரு वसनத்தை நாம் பார்க்க और முடியும். वचन में 4 जगह में 4 सुसमाचार में भी ये बताया गया एक वचन है। மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான், இந்த 4 சுவிசேஷங்களிலும் இந்த வசனம் வருகிறது. और मत्ती, मरकुस, लूका और यूहन्ना में इस सारी जगह में एक वचन जो है लगातार आता है। தன்னை தான் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க முடியாது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். जो अपने आप को इनकार ना करे वो मेरा शिष्य नहीं कहलाएगा करके वो वचन हम बार-बार देखते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। சீஷத்துவத்தின் முதல் படி என்னன்னு சொன்னா நம்மை நாமே வெறுக்க வேண்டும். शिष्य की ओर बढ़ने का पहला कदम यह है कि अपने आप को नकारना, अपने आप को इनकार करना। அன்பு கூறு என்று சொல்லுகிற தெய்வம் தான் சில வேளைகளிலே நம்மை சில காரியங்களை வெறுக்கும்படியாய் சொல்லுகிறார். कुछ ऐसी बातें हैं जो खुदा हमें कहता है कि उसे घृणा करो, उसको निकाल दो, दूर करो। வெறுப்பது குறித்து மிகவும் கடினமாக வேதத்திலே பார்க்க முடியும், கண்டிப்பான வார்த்தைகளை நாம் பார்க்க முடியும். और इसके बारे में हम बहुत से एक वचनों को देखते हैं जो बहुत ही ठोस से हमें बताया जाता है। நேசிப்பதும் வெறுப்பதும் ஒன்றுக்கொன்று முரணான ஒரு காரியம். प्रेम करना और नकारना ये दोनों एक अलग अलग चीजें हैं। அன்பு செலுத்துங்கள் என்ற தேவன் சில காரியங்களை வெறுக்கும்படியாய் சொல்லி இருக்கிறார். जो प्रेम कहने वाला परमेश्वर ये भी कहता है कि तुम्हें कुछ चीजें हैं जो नकारना भी है। நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 16 சில வசனங்களை வாசிக்கும் नीति பொழுது वचन 6 उसका 16 से पढ़ते हैं। அங்கே இப்படி வாசிக்கிறோம். वहां इस प्रकार पढ़ते हैं, 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார். 6 बातें हैं जिसे परमेश्वर जो है घृणा करता है। 7வது காரியமும் அருவருப்பானது. और 7वां भी जो है नकारता है। वो அந்த என்னன்னு சொன்னா क्या है? वो மேட்டிமையான கண், जो सबसे घमंड से भरी हुई आंखें, பொய் நாவு, झूठी जीभ, குற்றமற்றவருடைய ரத்தம் சிந்தும் கை, दोष से भरा हुआ जो हाथ, जिस गुनाह से भरा हुआ हाथ, துர் ஆலோசனைகளை பிணைக்கும் இருதயம், दुरालोचना, दूसरे की सलाह, जो தீங்கு செய்வதற்கு விரைந்தோடுகிற கால், और गलती करने के लिए जो भागती है जो हमारी टांग, அபத்தம் பேசும் பொய் சாட்சி, और झूठी गवाही, சகோதரர்களுக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல். और ये भाइयों के बीच में एक मनमुटाव लेकर आता है। எல்லாவற்றையும் கர்த்தர் வெறுக்கிறான்னு சொல்லி ஒரு பட்டியலை நாம் பார்க்கிறோம். और यहाँ पे हम देखते हैं कि सारी बातों को परमेश्वर जो है नकारता है। அவை ஒரு சில காரியங்களை கர்த்தர் வெறுக்கவும் செய்கிறார். और कुछ चीजें जिसको बिल्कुल वो नकारता है। அதோடு கூட நாம பார்க்க முடியும் நன்றாக விக்கிரக ஆராதனை, मूर्ति पूजा जिसके बारे में, அக்கிரம செய்கிற மக்கள், अधर्म करने वाले लोग, துன்மார்க்கர், जो शत्रु हैं, பண்டிகையை நாடுகிற மக்கள், जो सिर्फ पर्व को ही अपने आप को रखते हैं, மனைவி அல்லது புருஷனை தள்ளி விடுகிறவர்கள், अपनी पत्नी या पति को जो है नकारते जो है, தகாத விதத்தில் சம்பாத்தியம் பண்ணுகிறவர்கள், और जो ना करने वाले ऐसे संबंध, அதை சம்பாத்தியம் பண்ணி அதை காணிக்கையாய் போடுகிற மக்கள், और जो ऐसे वैसे जो है कमाकर जो है
कलीसिया में आके जो दान करते இவர்களெல்லாம் हैं, கர்த்தர் வெறுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. इन सबों को परमेश्वर नकारता है। எரேமியால இப்படி ஒரு வார்த்தை வசனம் உண்டு. यिर्मयाह में एक वचन है, நான் வெறுக்கும் இந்த எல்லா அருவருப்பான காரியங்களை செய்யாதிருப்பாயாக என்று சொல்லி கர்த்தர் जिसे சொல்லுகிறார். मैं घृणा करता हूँ या जिसे मैं नकारता हूँ उस कार्य को तो ना करे करके वहां पे वचन में पढ़ते हैं। ஏனென்றால் அவர் பரிசுத்தமான क्योंकि தேவன், हमारा खुदा परमेश्वर पवित्र है, பரிசுத்தரின் மத்தியிலே வாசம் वो பண்ணுகிறவர். पवित्र स्थल पे वास करने वाला அவருக்கு ஒரு परमेश्वर। நல்ல ஒரு பேர் உண்டு. उसका एक बहुत ही खूबसूरत नाम है, தீமையை பார்க்காத சுத்த கண்ணன் என்று बुरी சொல்லப்பட்டிருக்கிறது. चीजों का ना देखने वाला एक शुद्ध आंख वो है। ஆகவே தேவன் யாரை நேசிக்கிறாரோ அவர்களை நாம் நேசிக்க வேண்டும். और परमेश्वर जिससे प्रेम रखता है उससे हमें भी प्रेम रखना है। தேவன் யாரை வெறுக்கிறாரோ அவர்களை நாம் வெறுக்க और வேண்டும். जिससे वो घृणा करता है वो बातों में हमें भी घृणा करना है। தேவன் எவைகளை வெறுக்கிறாரோ அதை நாம் நேசிக்க கூடாது. जिसे परमेश्वर घृणा करता है, नकारता है, उसे हमें जो है उससे हमें प्रेम नहीं रखना है। ஆகவே ஆண்டவர் விரும்பாத காரியங்களை நாம அதை ஈடுபட்டு அதை நாம விரோதமான விதத்தில் நாம் செய்யக்கூடாது. और उसे विरोध कार्य जैसा जो प्रभु नकारने वाली चीजों को ना करें। ஆனா இன்னைக்கு இந்த மக்கள் என்ன செய்றாங்க? लेकिन आज लोग क्या करते हैं, ஆண்டவர் நேசிக்கணும்னு சொன்னா அதை நேசிக்க மாட்டாங்க. और लोग जो है प्रभु जो कहता है कि जिसे प्यार करें उसे वो त्याग देते हैं। வெறுக்கணும்னு சொன்னானா அதை செய்ய மாட்டாங்க, நேசிக்க ஆரம்பிப்பாங்க. और जिससे घृणा करना वहां पे वो जो है प्यार करते हैं। தேவனுக்கு ஆகாதது நமக்கும் ஆகாத ஒரு காரியம். जो प्रभु जिसे नकारता है वो हम भी उसे नकारें। இது நன்றாய் நாம் அறிந்து கொள்ள इसे வேண்டும். हमें अच्छी तरह जरूरी इसे बात को रख लेना। அவருக்கு பிடிக்கலையா அது நமக்கும் பிடிக்க கூடாது. और खुदा को नहीं पसंद है तो हमें भी पसंद नहीं। அவருக்கு பிடிக்காத காரியங்களை நாம் செய்யக்கூடாது. जो उसका ना पसंद है वैसे कार्य को हमें करना नहीं அது है। என்ன செய்யணும்? தேவனுக்கு விரோதமான பகையை நமக்கு உண்டு பண்ணி விட்டு जब हम விடும். ऐसा कार्य करते हैं तो खुदा के और हमारे बीच में एक नाता आ जाता है। मतलब தாவீது இதை உணர்ந்தவராய் ஒரு அருமையான ஜெபம் பண்ணினார். और दाऊद ने इसे जानकर एक प्रार्थना की। தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். वो कहता है कि प्रभु मुझे जांच ले और मेरे हृदय को पता कर, என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். और मुझे परख कर देख मेरे अंदर की जो मेरी सोच है। வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று मुझे சொல்லுகிறார். सही रास्ते में प्रभु जी मुझे लेके चल करके कहता है। ஆகையினால் தான் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி அங்கே தாவீது குறித்து நாம் பார்க்கிறோம். इसलिए हम वहां पे पढ़ते हैं कि दाऊद जो है परमेश्वर के हृदय के योग्य है। சகோதரனே சகோதரி, இன்றைக்கு நம்முடைய நிலை என்னவா हे இருக்கிறது? मेरे भाइयों बहनों, आज हमारी स्थिति कैसी இன்னைக்கு है? அநேக நன்மையை நல்லதை வெறுக்கிறார்கள். आज बहुत सी बातें हैं जिसे नकारते हैं, ஆனா தீமையான அருவருப்பான விரும்பக்கூடாத காரியங்களை செய்ய நினைக்கிறார்கள். लेकिन गलत जो बातें हैं, जो गलत कार्य हैं उसको करना चाह रहे हैं। கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் வெறுக்க வேண்டிய சில காரியங்களை தேவன் நமக்கு கொடுக்கிறார். मसीह जीवन में परमेश्वर में कहता है कि कौन सी बातें हैं, कौन से कार्य जिसे हमें नकारना முதலாவது है। என்னத்தை வெறுக்க வேண்டுமா? पहला किसे हमें नकारना है, நம்முடைய इनकार करना है। சுயத்தை வெறுக்க வேண்டும். स्वार्थीपन, अपने आप के स्वार्थीपन को जो நம்மை है नकारना। நாமே வெறுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. हमारे अंदर का जो स्वार्थपन है वो उसको निकालना है। அப்பதான் நாம தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் நாம வாழ முடியும், மாறவும் முடியும். तभी हम परमेश्वर के प्रिय हम बन सकते हैं। இதைத்தான் ஆண்டவர் சீஷர்களுக்கும் கற்றுக் கொடுத்தார். हे मेरे प्रियो, यही हमारे शिष्य लोगों को भी ये बताया। நீங்க லூக்கா 14:26 வாசிக்கும் பொழுது और लूका सुसमाचार में हम पढ़ते हैं, தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரியையும் சகோதரனையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான் என்று वहां சொல்லுகிறார். पे हम एक वचन पढ़ते हैं, जो अपने बच्चों को, माँ बाप को या अपने भाई बहनों को, सबको अगर वो नकार ना दे तो वो मेरा शिष्य नहीं बन सकता। அப்படின்னா என்ன? நம்முடைய சுயமான காரியங்களை, சுயத்தை நாம வெறுக்க வேண்டும். இது इसका मतलब है अपनी स्वयं बातें, अपनी स्वयं चीज, स्वार्थी को जो है नकारना இந்த है। பூமியில இயேசு இருந்தபோது அதைத்தான் செய்தார். इस दुनिया में जब यीशु था तो उसने ये किया। பிலிப்பியர் 2:7 வாசிக்கும் பொழுது और फिलिपियों 2 उसके साथ में पढ़ते हैं, அவர் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். अपने आप को उसने शून्य बनाया और वो जो है मनुष्य
का रूप लिया और जन्मा वो। பாருங்க, அவர் பிதாவுடைய செல்ல பிள்ளையாய் இருந்தார். देखिए पिता का एक लौता बेटा था, ஆனால் அவர் என்ன செய்தார் பாருங்க, தம்மை தாமே வெறுமையாக்கினார், வெறுத்தார் சொல்லி अपने आप को வாசிக்கிறோம். पूरी तरह समर्पण किया, शून्य बनाया, अपने आप को शून्य कर ஆதி दिया। மனுஷனாகிய ஆதாம் ஏவாளை நாம் பார்க்க முடியும். आदि में जब हम आदम और हवा के बारे में हम देख அவங்க सकते हैं, பாவம் செய்வதற்கு காரணமா இருந்தது என்ன? उनका पाप करने का कारण क्या था? அவங்க சுயத்தை வெறுக்கவில்லை. उन्होंने अपने स्वयं को जो है, स्वार्थीपन को जो है, उन्होंने जो है नकारा नहीं। கர்த்தர் சொல்லி இருந்த காரியங்களை அவங்க அவர்கள் செய்யாதபடி அவர்கள் கீழ்ப்படியாமற் போனார்கள். परमेश्वर ने जिस कार्य को बोला उसका आज्ञा का उल्लंघन किया उन्होंने। கர்த்தர் விரும்பாத ஒரு காரியம் அது. परमेश्वर को ना पसंद था वो कार्य அந்த விருட்சத்தை நீ புசிக்காதே என்று कि उस சொன்னார். वृक्ष के फल को ना खाना। ஆனா இவங்க செஞ்சது என்ன? लेकिन इन्होंने क्या किया? இவர்கள் அதை விரும்பி செய்ய ஆரம்பித்தார்கள். इन्होंने चाह कर, बड़े चाहत उनके अंदर आए, उसको किया उन्होंने। தேவர்களை போல் ஆகலாம் என்று சொல்லி பிசாசு சொன்னா, और शैतान ने कहा कि तुम प्रभु की तरह बन जाओगे करके शैतान ने அவனுடைய कहा। வார்த்தை அவர்கள் கேட்டுக்கொண்டு அதன்படி செய்ய ஆரம்பித்தாங்க. उसकी बातों को मानकर उस कार्य को किया उन्होंने। ஆனா ஆண்டவர் சொன்ன காரியத்தை அவர்கள் வெறுத்ததை நாம் பார்க்கிறோம். और जो है परमेश्वर ने जो बताया उसको उन्होंने इनकार कर दिया। தன்னுடைய சுயத்தை அங்க நிறைவேற்ற பார்த்தாங்க. अपने स्वयं की चीजों को उन्होंने जो है पूरा करना चाहा। அவர் என்ன சொல்றது, நம்ம என்ன கேட்கிறது, நம்ம இஷ்டப்படி செய்வோம், என்னுடைய சித்தம் உண்டு, என்னுடைய சுயம் என்று சொல்லி அவர்கள் இந்த பழத்தை பறித்து புசித்து பாவத்துக்குள்ள விழுந்தார்கள். अरे वो क्या कहे, मैं क्यों सुनूं उनकी करके, अपनी मर्जी से अपनी स्वार्थीपन उनके अंदर आए और उन्होंने ये कार्य किया। அவர்களுக்கு சுய வெறுப்பு வரவில்லை அங்க. और वहां पे अपने उस स्वयं चीज को जो है उन्होंने नकारा नहीं। சுய வெறுப்பு இருந்தால் மாத்திரம்தான் பாவத்திலிருந்து நாம வெற்றி பெற முடியும், ஜெயம் பெற முடியும். स्वार्थीपन को जब हम नकारते हैं तो ही हम अपने आत्मिक जीवन में जय पा सकते हैं। சுய வெறுப்பு இருந்தால் மாத்திரம்தான் நம்ம மரணத்துக்கு விலகி ஜீவனை நாம பெற்றுக்கொள்ள முடியும். तभी हम मृत्यु को उठकर मृत्यु के ऊपर हम जय पा सकते हैं। ஃபாதர் பெர்க்மன் ஐயா அருமையான ஒரு பாடல் பாடினார். फादर बेगमन्स उन्होंने बहुत अच्छा गीत गाया है। உன்னையே நீ வெறுத்து விட்டால் ஊழியம் செய்வாய். अपने आप को तुम नकारते हो, अपने आप को इनकार करते हो तो तुम सेवकाई करते हो। உன் சுயத்தை சாகடித்தால் சுகமாய் வாழ்ந்திடுவாய் என்று स्वयं சொன்னார். की जो बातें हैं, स्वार्थीपन को निकाल दोगे तो तुम जो है प्रभु के लिए कार्य करोगे। ஹல்லேலூயா. हालेलुया। நம்முடைய சுயம் சாக வேண்டும். हमारा स्वयं स्वार्थीपन जो है मरना है। நம்முடைய சுயம் சாகும் பொழுதுதான் நாம் சுகமாய் இந்த பூமியில வாழ जो முடியும். स्वार्थीपन हमारे अंदर से निकल जाएगा तो सुख भोग से इस जीवन को हम बिता सकते हैं। ஆகவே முதலாவது நம்மை நாமே வெறுக்க வேண்டும். और पहली बात यह है कि अपने आप को जो है हमें इनकार करना है। இரண்டாவது கர்த்தர் என்ன சொல்கிறார் பாருங்க, और दूसरा क्या कहता है खुदा? நமக்குள்ளதை வெறுக்க வேண்டும். हमारी जो चीजें हैं उस पे हमें नकार। முதலாவது நம்மை வெறுக்க வேண்டும், पहले अपने आप को, இப்பொழுது நமக்குள்ளவைகளை வெறுக்க வேண்டும். हमारे अंदर जो है वो बातें। லூக்கா 14 அதிகாரத்துல 33 வசனத்துல அப்படித்தான் வாசிக்கிறோம். लूका 14 अध्याय उसमें हम पढ़ते हैं, உங்களில் எவனாயிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான்னு சொல்றாரு. जो अपने अंदर की सारी बातों को ना घृणा, उसे इनकार ना करे तो वो मेरा शिष्य नहीं कहलाएगा। தனக்குள்ள எல்லா பொருள்களையும் வெறுக்க வேண்டும், இல்லைன்னு சொன்னா சீஷனா இருக்க முடியாது. सारी चीजों को उसको इनकार करना है तो वो मेरा शिष्य नहीं बनेगा। ஆகவே தன்னை வெறுப்பது மாத்திரமல்ல, ना कि अपने आप को, நமக்குள்ள நம்முடைய எல்லாவற்றையும் நாம வெறுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நாம் வர हमारे अंदर வேண்டும். जो बातें हैं वो सबको जो है हमें जो है इनकार करना है। நாம் இந்த உலகத்துல ஒன்றுமே கொண்டு வந்ததில்லை, इस दुनिया में ना कोई चीज हम लेकर आए இந்த हैं, உலகத்திலிருந்து எதையும் நாம கொண்டு போவது ना कोई கிடையாது. ऐसी चीज है जिसे हम लेके जा सकते हैं। தெளிவாய் வேதம் இப்படிதான் சொல்லுகிறது. और परमेश्वर का कलाम इस तरह कहता है हमसे। ஆண்டவர் अनेक நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் நமக்கு கொடுத்து தான் இருக்கிறார். परमेश्वर ने बहुत सी भलाई हमारे जीवन में दिया है। இந்த உலகத்துல நாம இருக்கிற வரைக்கும் அந்த ஆசீர்வாதங்களையும் அந்த நன்மைகளையும் நாம பெற்று நாம அனுபவிக்கலாம். और उसको हम अनुभव कर सकते हैं उस आशीष को। ஆனா இந்த உலக வாழ்வு நம்ம விட்டு கடவும் பொழுது நாம அதை எடுத்துட்டு போக முடியாது, ஒன்றும் நம்ம கூட जब வராது. ऐसा दिन आएगा तो जाना पड़ेगा इस दुनिया से, तो हम कोई भी बातें, कोई चीजें यहाँ से लेके नहीं जा सकते। நம்முடைய சொத்தோ சுகமோ சம்பாத்தியமோ பலமோ பொருள்களோ பொன்பொருளோ எதுவுமே நம்ம கூட வராது. सुख भोग या पैसा या जो भी है हमारे पास, जो धन दौलत, ये सब नहीं लेके जा सकते। மனுஷன் இன்னைக்கு கோடி கோடியாய் சம்பாதிக்கிறார்கள். मनुष्य आज करोड़ों रुपए जो है वो कमा सकता है। நாம இந்த நாட்களை பார்க்கத்தான் செய்கிறோம். और हम ये देखते हैं अपनी आंखों से। கொரோனாவில் பாதிக்கப்பட்டவர்கள் பாருங்க, கோடிக்கணக்காய் சம்பாதிச்சு வச்சவங்க ஒருத்தங்க கூட இந்த பூமியில கிடையாது. और कोरोना में इस जगह में हम देखते हैं कि जिसने इतनी सारे पैसे कमा के रखे हैं वो सब अब दुनिया में नहीं है। ஆயிரக்கணக்கான
லட்சக்கணக்கான மக்கள் சம்பாத்தியத்தை அது இது எல்லாத்தையும் இழந்து போய்விட்டு அவர்கள் போய்விட்டார்கள். बहुत से लोगों के जो है पैसे जो है गवा चुके हैं वो அவங்க எல்லாம் எடுத்துட்டு போக முடிஞ்சுச்சா? क्या वो संपत्ति के साथ वो गए क्या? ஒன்றுமே எடுத்துட்டு போக முடியல. कुछ लेके नहीं जा पाए. ஒரு நல்ல பழைய ஒரு பாடல் உண்டு. पुराना एक गीत है. கட்டின வீடும் நீலம் பொருளும் கண்டிடும் முற்றார் உறவினரும் கட்டின வீடும் நீலம் பொருளும் கண்டிடும் முற்றார் உறவினரும் கூடுவிட்டு உன்னாவி போனால் கூட முன்னோடே வருவதில்லை வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு அண்டை. பாத்தீங்களா ரொம்ப அழகான ஒரு வார்த்தை பாருங்க. ये बहुत सुंदर गीत है जिसकी ये बात है. நாம கட்டி வச்சிருக்கிற வீடு நம்முடைய நிலம் நம்முடைய பொருள்கள் हमने जो बनाई है जो घर जो हमारी संपत्ति है हमारी चीजें हैं நம்ம பக்கத்துல இருக்கிற உற்றார் உறவினர்கள் या हमारे आसपास के हमारे सगे संबंधी யாரும் இந்த கூடான இந்த உடல் நம்ம விட்டு போகும் பொழுது யாரும் கூட வர மாட்டாங்க. और जब इस बॉडी से इस शरीर से आत्मा निकल जाती है तो ये सारे नहीं आएंगे. யோபு பற்றி நமக்கு நன்றாய் தெரியும் அல்லவா? अय्यूब के बारे में हम अच्छी तरह जानते हैं. ஒரே நாள்ல தன்னுடைய சொத்து சுகம் எல்லாம் இழந்து போயிட்டான். एक ही दिन में उसकी सारी संपत्ति सब कुछ उससे जो है निकल जाए. ஆனால் அவன் அதன் மேல நம்பிக்கை வைக்கவில்லை. लेकिन उसने उस पर भरोसा नहीं किया. அவன் ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்திருந்தான். अपना भरोसा परमेश्वर पे रखा. அதனால அவன் என்ன சொன்னான் தெரியுமா? इसलिए उसने क्या कहा? என் தாயின் கர்ப்பத்திலிருந்து நான் நிர்வாணியாய் வந்தேன் நிர்வாணியாய் போக போறேன் என்று मैं சொன்னான். अपने माता के गर्भ से नंगा ही आया और ऐसे ही मैं जाने वाला हूँ. ஹல்லேலூயா. हालेलुया. இந்த பூமியில நாம் வைத்திருக்கிற சொத்து சுகம் ஒன்றும் நம்ம கூட வரப்போவது கிடையாது. कोई संपत्ति या धन दौलत ये सब हमारे साथ आने वाला नहीं है. அலெக்சாண்டர் தி கிரேட் என்று சொல்வார்கள். अलेक्जेंडर द ग्रेट उसको कहा गया है. உலகம் முழுவதும் தன்னுடைய கொடையின் கீழே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி वैसा நினைத்தவன். आदमी था कि पूरी दुनिया अपनी मुट्ठी पे करने चाह रहा था. அவன் என்ன செய்தான்? யுத்தத்துக்கு கடந்து செல்கிற जब வேளையில वो युद्ध के लिए गया அவனுக்கு ஒரு சின்ன ஒரு ஜுரம் வந்தது, அவ்வளவுதான், காய்ச்சல். छोटा सा एक जो है वो उसको जो है बुखार आया. அது அதிகமாக ஆரம்பித்து விட்டது. और वो फीवर जो है बहुत बढ़ चुका. மிகவும் சீரியஸ் ஆயிட்டான். अब उसकी कंडीशन बहुत सीरियस हो चुकी சாகப்போற நிலைமை. और मृत्यु के बहुत ही नजदीक था. தன்னுடைய தளபதியை கூப்பிட்டார். अपने सेनापति को बुलाया उसने. நான் சாக போகிறேன். तो कहता है कि मैं मरने ஒரு वाला हूँ. கேபின் ஒரு பெட்டி செய்யுங்கள். एक कफन एक बनाओ, तुम एक कैबिन बनाओ அந்த கேபின் பண்ணி அந்த தலைமாட்டு பக்கத்துல ரெண்டு ஓட்டை போடுங்கள். और उसमें दोनों साइड जो है जो छेद कर दो. என்னுடைய சரீரத்திலே செத்தவுடனே சரீரத்தை வைத்து ரெண்டு பக்கத்துல அந்த ரெண்டு கரங்களை வெளியே நீட்டி விடுங்கள். उस कफन बॉक्स में जो कहता है कि मेरे इसको हाथों को जो है उस छेद के बाहर मेरे हाथों को ऐसे फैला दो. என்னை தூக்கி கொண்டு போகும்போது எல்லாரும் கேட்பாங்க, என்ன இப்படி கூட்டி தூக்கிட்டு போறீங்களே, கைகளை விரித்தவண்ணமா என்று சொல்லுவாங்க, கேட்பாங்க. लोग तो तुमसे सवाल करेंगे कि क्यों तुम ऐसे ले जा रहे हो, उनके हाथ क्यों बाहर है कर. அலெக்சாண்டர் தி கிரேட் உலகத்தை எல்லாம் தன்னுடைய கொடைக்குள் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி நினைத்த மனுஷன் செத்து போனா. और अलेक्जेंडर द ग्रेट जो चाह रहा था पूरी दुनिया को अपनी मुट्ठी पे रखना चाह रहा था वो मर गया. ஆனால் இப்பொழுது அவன் இந்த உலகத்தை விட்டு கடந்து போய் விட்டான். अब वो इस दुनिया से चल बसा है. அவன் ஒண்ணுமே இப்ப கொண்டு போக முடியல. ना वो कुछ लेकर आया ना कुछ அதனால लेके. தன்னுடைய கரங்களை விரித்து வெறுமையாய் அவன் போகிறதை பார்க்கிறான். और वो बताना चाह रहा था कि तुम उनसे कहलाओ कि वो कुछ ना लाया कुछ ना लेके जाने वाला है कर. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. இந்த பூமியில இருந்து ஒரு பிடி மண்ணை கூட நம்ம எடுத்துட்டு போக முடியாது. एक मुट्ठी मिट्टी भी नहीं लेके जा सकते. வேதம் சொல்லுகிறது, वचन कहता है வேஷமாய் மனிதன் திரிகிறான், भेष बदलकर जो है आदमी जाता है, விருதாவாக சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கிறான், और जो है संकट से बना हुआ जो है वो है, ஆஸ்தியை சேர்க்கிறான், और सारी संपत्ति वो कमाता है, யார் அதை வாரிக்கிட்டு போவான்னு சொல்லி அவனுக்கு தெரியாது. लेकिन ये नहीं पता कौन उसको ले जाएगा. பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. और जो पैसे का जो है वो पैसे से वो तृप्त नहीं हो सकता. செல்வ பிரியன் தன் செல்வத்தினால் திருப்தி அடைய மாட்டான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. बढ़ोतरी से वो तृप्त नहीं हो सकता. ஒரு அருமையான பக்தன் சாது கொச்சு குஞ்சு என்பவர் இருந்தார். साधु एक कुछ उनको जो उन्होंने बताया, அந்த ஊழிய
ஊழியக்காரர் இப்போ ஒரு பாட்டு பாடுவாரு, वो एक जो है गीत गाते हैं, மரணம் நதி போல மனுஷனை வாரிக்கிட்டு போகுது என்று சொல்லி. और मृत्यु जो है एक नदी की तरह आती है, காப்பு கொலுசு கம்மல் சிமிக்கி எல்லாம் போயிருச்சு. कम्बल और जो भी है, जो पहने गहने सारे निकल गए, கழுகு நரி பிடுங்கி திங்க காலம் ஆயிடுச்சு அப்படிங்கிற. और जो है ऐसा समय आ गया कि चील जो है चीर फाड़ के खाने का समय आया। செத்த உடனே என்ன செய்வாங்க? और मरने के बाद क्या करते हैं? போட்டிருக்கிற காப்பு கொலுசு கம்மல் சிமிக்கி எல்லாத்தையும் கலட்டி எடுத்துட்டு மண்ணுக்குள்ள அடக்கம் பண்ணுவாங்க. जो मर गई होती है उसकी सारे गहने, सारे झुमके, सारे चीज निकाल कर ही उसको मिट्टी में डाला जाता है। ஆகவே இது எதுவும் கூட நம்ம கூட வர போறது இல்ல. तो इसका मतलब ये कोई चीज नहीं है कि जो हमारे साथ ही आएंगी। கழுகு நரி பிடிங்கிற திங்கிற காலம் அது. और जो है एक चीर फाड़ के खाने का எப்படா இந்த கிழமை சாக போவான், और ये कब मरेगा करके, எப்ப இந்த கிழவி சாகும், ये बुढ़िया कब मरेगी, அந்த சொத்து சோமல நமக்கு வாங்கி எப்படியா कब எடுத்துறலாம், इनकी संपत्ति हमें मिलेगी, எல்லாம் அப்படியே காத்துக்கிட்டே இருப்பாங்க மக்கள். ऐसे भरोसे में रहते हैं। அதுதான் அவர் சொல்றாரு, கழுகு நரி மாதிரி மக்கள் சாகும்போது காத்திருப்பாங்கன்னு சொல்லி. और ये चील की तरह वो इंतजार में रहते हैं कि कब ये मरेगा और कब इसकी संपत्ति मुझे मिलेगी। தேவன் பூலோகத்துல நன்மையானவைகள் எல்லாம் கொடுத்திருக்கிறார். परमेश्वर ने भूलोक में हमें बहुत से कार्य जो दिए हैं, சில வேளைகளில் தேவன் பேர் உள்ள அன்பிலிருந்து நம்மை மாற்றிவிடும், இடைப்பட்டு நம்மை தூரப்படுத்தி. और कुछ ऐसी चीज है जिसे हमें परमेश्वर के प्रेम से ये हमें बदल देता है। அதெல்லாம் நம்ம நேசிக்க 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 என்ன செஞ்சிரும், நமக்கு ஆண்டவருக்கும் நமக்கு பெரிய ஒரு தடையாய் மாறிவிடும். जब हम इस चीजों पे हम बहुत ही एक प्रेम हो जाता है, हमारी लगाव हो जाता है, तो परमेश्वर से हम अलग हो जाते, एक नाता आ जाता है। தேடுவதற்கு அதிகமாக நேரத்தை செலவழிக்க முடியாது. तब हम परमेश्वर के लिए अधिक समय नहीं दे पाते हैं, ஆண்டவர்கிட்ட தூரமாய் நம்ம போய் விடுவோம். और धीरे-धीरे हम दूर होते जाते கர்த்தர் हैं। மேல் இருக்கிற அன்பு போய்விடும். परमेश्वर के प्रति जो प्रेम था वो सारा एकदम ठंडा पड़ जाता நம்முடைய है, ஜெப வாழ்க்கை மாறிவிடும். हमारा प्रार्थना जीवन जो है कम हो जाता है, ஆண்டவருடைய பிள்ளைகளோடு இருக்கிற ஐக்கியம் நம்மை விட்டு நீங்கி अपने விடும். भाई जो मसीह लोगों के बीच में जो हमारी संगति थी वो एकदम कम पड़ जाती நம்ம है। விருப்பத்துக்கு ஏற்ற விதத்துல நம்ம மாற்றிக்கொள்வோம் பல हम வேளைகளில். अपनी तरीके से अपने आप को चेंज कर लेते हैं, வெளியே வருவதற்கு மிகவும் கடினமாய் போய்விடும். उसके बाद बहुत मुश्किल हो जाता है हमें इससे बाहर निकलने के लिए। ஹல்லேலூயா. हालेलुया। ஆகையால் இந்த உலக பொருட்கள் மேலே நம்ம ஆசை வைத்து இதே நாம பற்றிக்கொண்டு இந்த உலகத்துல இருக்க கூடாது. तो इसी इस दुनियादारी की चीजों में अपनी आशा को रखकर इसी में नहीं बनाए रहना है। ஆகையால் ஆண்டவர் சொல்லுகிறார், इसलिए खुदा कहता है உனக்குள்ளதையும் நீ வெறுக்க வேண்டும் என்று तेरे சொல்லி. जो अंदर है जो चीजें हैं उन सारी चीजों को भी तुम्हें जो है घृणा करना है, नकारना है। ஆபிரகாமுக்கு முதிர் வயதான காலத்துல ஒரு நல்ல குழந்தையை கொடுத்தாரு. अब्राहम को देखिए बड़ी उम्र के बाद उसको जो है एक बेटा दिया ஆண்டவர் परमेश्वर, உடனே பலியிடும்படியாவும் சொன்னாரு. और तुरंत उसको कहा कि तू बलि चढ़ा दे, அவன் பலி எந்த தயக்கமும் அவன் பண்ணவில்லை. और उसने कुछ भी कपकवाया नहीं, और उसने हुक्म माना और वो गया, அவன் பின்வாங்கி கூட போகல. ना वो पीछे नहीं हटा, அவர்கிட்ட எந்த சாக்கு போக்கு கூட எதுவும் சொல்லல. ना कुछ बहाना करने लगा खुदा से। அவர் சொன்ன உடனே தன்னுடைய குழந்தை வெகு வருஷ காலமாய் காத்திருந்து பெற்றுக்கொண்ட அந்த குழந்தைய ஆண்டவருக்காய் பலியிட बड़े सालों बाद, बड़े मिन्नतों बाद, जो प्रार्थना के बाद जो उसको मिला वो एक लौता एक पुत्र, उसको वो लेके चला गया बलि चढ़ाने खुदा அது के ஏன் लिए। தெரியுமா? क्यों पता है आपको? ஈசாக்கை காட்டிலும் தேவனே முக்கியம் என்று சொல்லி அவன் நினைத்தான். क्योंकि इसहाक से ज्यादा उसने परमेश्वर को महत्व दिया, ஒரு ஈசாக்கை காட்டிலும் 100 ஈசாக்கை ஆண்டவர் கொடுக்க முடியும். क्योंकि एक इसहाक के बदले 100 इसहाक परमेश्वर मुझे दे सकता ஆகவே है। அவைகள் எல்லாவற்றையும் அவன் வெறுத்து தன்னை ஒதுக்கினதை நாம் तो பார்க்க देखिए முடியும். सबको उसने नकार दिया, बाकी सारी चीजों को। சில வேளை நமக்கு நியாயமாய் கிடைக்க வேண்டிய பொருட்கள் இருக்கலாம். कभी कभी बड़े न्याय से हमें सही तरीके से हमें कुछ चीजें हमें मिलनी चाहिए थी, ஆனா அதை கூட நாம வெறுக்க வேண்டும், அதுதான் நல்லது. लेकिन वो चीजों को भी हमें जो है नकारना है। ஆகவே முதலாவது நம்மை வெறுக்க வேண்டும். पहले अपने आप को स्वार्थीपन, हमारा मैं இரண்டாவது करने वाली चीजों को, நமக்குள்ளதை நாம் வெறுக்க வேண்டும். या हमारी अंदर की बातों को, अंदर की चीजों को, மூன்றாவது பாருங்க, और
நாம் வாழும் இந்த உலகத்தை நாம வெறுக்க और வேண்டும். इस संसार को हमें घृणा करना है. யாக்கோபு 4:4 இப்படித்தான் வாசிக்கிறோம். याकूब 4 उसकी 4 पे पढ़ते हैं, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. संसार से स्नेह रखना परमेश्वर के खिलाफ हम कार्य करते இது हैं. உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு அவர் சொல்றாரு. और यहाँ पे ये बातें कहा गया, क्या तुम्हें नहीं जानते? உலகத்தை நாம் நேசிப்போமானால் தேவனை நாம் பகைக்கிறோம். अगर संसार से प्रेम करते हैं तो परमेश्वर से हम घृणा करते हैं. இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. दुष्ट के हाथों में है ये जो है ये भूमि, ये இந்த संसार. சத்துரு இந்த பிசாசு தேவனுக்கு மாத்திரம் விரோதி மாத்திரமல்ல, न्याय शत्रु जो हमारा शैतान ना प्रभु से शत्रु है, அவருடைய பிள்ளைகளுக்கும் அவன் விரோதியா இருக்கிறான். प्रभु के बच्चों के लिए भी वो शत्रु है. இன்னைக்கு अनेक நவநாகரிகமான காரியங்களை நாம் இந்த பூமியில நாம் பார்க்கிறோம். बहुत अन्याय के कार्य को, जो बहुत ही घिनौने कार्य को हम देखते हैं. மாடர்ன் ஆயிருச்சு, நவநாகரிகமாய் மாறிவிட்டது. मॉडर्न हो चुका, हर चीज में मॉडर्न आ चुका है. உலகத்தார் மாதிரி கிறிஸ்தவர்களும் மாறிவிட்டார்கள். और संसारिक लोग की तरह मसीह लोग भी चेंज हो गए हैं, கிறிஸ்தவ बदल गए பிள்ளைங்க, हैं. கிறிஸ்தவ பெற்றோர்கள், விசுவாசிகள், ஏன் ஊழியக்காரர்கள் கூட அப்படியே மாறி விடுகிறே நாம் பார்த்து கொண்டு தான் मसीह இருக்கிறோம். बच्चे, मसीह बड़े और बुजुर्ग, सब लोग जो है मॉडर्न जिंदगी में अपने आप को उन्होंने चेंज कर लिया है. இன்னைக்கு நம்முடைய மக்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் தெரியாதபடி போய்விட்டது. आज हम देखें तो हमारे और उनके बीच में कोई फर्क नहीं है. ஆடை அலங்காரங்களை பார்க்கும் பொழுது, जब उनके वेशभूषा को देखें, उनके वस्त्र को உடல் देखें, அலங்காரங்களை பார்க்கும் பொழுது, या उनकी खूबसूरती में जब वो इस्तेमाल करने वाली सारी चीजों அவங்கள को, மாதிரியே நம்முடைய மக்களும் மாறி விடுகிறார்கள். उन्हीं की तरह हम भी जो है हम भी बदल गए हैं. இன்னைக்கு உலகத்தோடு உலக மக்களாய் மாறுறாங்க. और संसार के साथ बन रहे हैं. அரசியல்வாதிகளோடு அரசியல்காரர்களா மாறிடுறாங்க. और जो है जो कार्य जो इसमें करने वाले जो सत्ता पे रहते हैं उनकी तरह वो बदल रहे हैं. நாகரிகமான மக்களோடு கூட சேர்ந்து இவங்களும் நாகரிகமாய் மாறுகிறார்கள். मॉडर्न कल्चर के हिसाब से, वो कल्चर के हिसाब से वो भी अपने आप को चेंज कर रहे हैं. மிதமிஞ்சி போய்கிட்டு இருக்கிறது கிறிஸ்தவ உலகம் இன்றைக்கு. और जो डगमगा रहा है मसीह जीवन आज. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? लेकिन परमेश्वर का वचन क्या कहता है? உலகத்தில் உள்ளவைகளிலும் நீங்கள் அன்பு கூறாதீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. संसार में और संसार की चीजों में तुम जो है प्रेम ना रखो. ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் தேவ அன்பு இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. जो संसार से प्रेम रखता है उसके अंदर परमेश्वर का प्रेम नहीं है. உலகமும் அதன் இச்சைகளும் ஒளிந்து போகும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. और संसार की इच्छा एक दिन नष्ट हो जाएगी. நீங்கள் இந்த உலக பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். भेष ना बदलो, इस संसार के हिसाब से तुम अपने आप को चेंज ना करो, अपना भेष बदल लो. இயேசு சொன்னார், और परमेश्वर कहता है, நான் உலகத்தார் அல்லது போல நீங்கள் உலகத்தார் அல்ல என்று जिस तरह मैं சொன்னார். संसार का नहीं हो तुम भी नहीं हो इस संसार के. இந்த உலகம் நமக்கு சதமானது சொந்தமானது और ये கிடையாது. स्थिर नहीं है ये संसार, हमारे लिए ना ही ये हमारे लिए है. இது நமக்கு நிரந்தரமாவும் இருக்க போறது ये இல்ல. निरंतर नहीं रहने वाली है. இந்த உலகத்தில் நாம் இருந்தாலும் இந்த உலகத்தார் அல்ல என்று சொல்லிதான் வேதம் संसार சொல்கிறது. में तो है हम, लेकिन इस संसार के नहीं है. ரெண்டு சின்ன குறிப்பு காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல दो ஆசைப்படுறேன். छोटी बातें जिसके बारे में बताऊंगा. கடல் தண்ணி பாருங்க உப்பு தான். और देखिए जो सागर का जो पानी है वो नमकीन இந்த होता है. உப்பு தண்ணிக்குள்ள தான் இந்த மீன் இருக்கிறது. इस नमकीन पानी के अंदर ही मच्छी होती ஆனா है. அந்த மீனை கொண்டு வந்து நீங்க அறுத்து நீங்க குழம்பு வைக்கும் பொழுது நீங்க உப்பையும் போட வேண்டிய அவசியமா இருக்கு. लेकिन जब ये मच्छी जब आप लेकर आके काट कर जब आप पकाते हो तो नमक डालना बहुत जरूरी होता है. உப்பு தண்ணிக்குள்ள இருக்கிற மீன் தான், ஆனா தண்ணி அந்த உப்பு வந்துட்டு அந்த மீன் சரீரத்துக்குள்ள போறது கிடையாது. सागर का पानी नमकीन है, उस नमकीन पानी में ही मच्छी तैरती है या रहती है, And लेकिन उसके अंदर वो नमकीनपन उसके अंदर नहीं है. இயேசு அப்படிதான் சொல்லி இருக்கிறாரு. प्रभु ने भी यही कहा है, இந்த உலகத்துல தான் நீங்க இருக்கிறீங்க, तुम इस संसार में ही हो, ஆனா இந்த உலகத்தை உங்களுக்குள்ள வரவிடாதபடி மாற்றிக் लेकिन கொள்ளுங்கள் ये சொல்கிறார். संसार की बातें तुम्हारे अंदर ना आ जाए. அதே நேரத்துல இன்னொரு காரியத்தை நான் சொல்றேன். और एक कार्य भी मैं बताता हूँ. கடல்ல பாருங்க கப்பல் போய் கொண்டு இருக்கிறது. देखिए सागर में जो है बहुत सी नाव जाती हैं, பெரிய கப்பல், बड़े बड़े जो नाव, நூற்றுக்கணக்கான மக்கள் இருப்பாங்க அதுல. और कुछ शिप जो बहुत बड़ी शिप होती है जिसमें 150 लोगों से ஆனா அப்பேற்பட்ட பெரிய கப்பலுக்குள்ள ஒரு சின்ன ஓட்டை விழுந்துருச்சுன்னு பாருங்களேன். चाहे कितना बड़ा वो शिप हो, लेकिन एक छोटा सा गड्ढा अगर हो जाए नीचे छोटा सा, என்ன ஆகுடைய நிலைமை? तो क्या होगा? தண்ணி அதுக்குள்ள வந்து முங்கி எல்லாரையும் சாகடித்து थोड़ा விடும். थोड़ा सा वो पानी अंदर आ जाएगा और पूरे शिप में जितने लोग हैं वो यात्री सारे मर जाएंगे. இதே நிலைமை தான் உலகத்தை நமக்குள்ள திறந்து விட்டுட்டோம், நம்ம ஓபன் பண்ணி விட்டுட்டோம், நம்ம சரீரத்துக்குள்ள மாம்சத்துக்குள்ள அலோவ் பண்ணிட்டோம், நம்ம அப்படியே நிரந்தரமாய்
अंधकारத்துல கொண்டு போய் விடும். और उसी तरह हम अपने आप को, अगर हमारे अंदर ऐसे कोई छेद आ जाए तो ये संसार की चीजें अंदर आ जाएंगी और हम जो है निरंतर के लिए जो है ढापे जाएंगे. இந்த உலகத்தில் வாழ்ற நம்மளுடைய வாழ்க்கையிலே உலகத்தை நாம் வெறுத்து வாழ வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. संसार को हमें नकारना है, हमें उसे घृणा करना है. நான்காவது ஒரு காரியத்தை பார்க்கிறோம். चौथा एक कार्य देखेंगे. இந்த உலகத்தின் வீண் சிந்தனைகளை வெறுத்து வாழ வேண்டும். और बेकार का जो सोच है उसको हमें घृणा करना है. அல்லேலூயா. हालेलुया. உலக வீண் சிந்தனைகளை நாம வெறுக்க வேண்டும். बेकार की बातें. பக்தன் அப்படிதான் சொல்றாரு பைபிள்ல, भक्त ऐसे ही बाइबल में कहते हैं. வீண் சிந்தனைகளை வெறுத்து உமது வேதத்தில் பிரியமாயிருக்கிறேன் சொல்லுகிறார். और भक्त कहता है कि सारी ऐसी बेकार की सोच को मैं घृणा करता हूं. தேவனுடைய பிள்ளைகள் தேவனோடு கூட உறவுல நெருக்கமா இருக்க வேண்டும். और परमेश्वर के जो लोग हैं वो प्रभु के बेहद करीब रहें. அவருடைய அந்த உறவில, அந்த சொந்தத்துல, அந்த பந்தத்துல, அந்த நெருக்கத்துக்குள்ள இடையூறு வரவே கூடாது. और उनके संपर्क में जो प्रभु के और उनका जो संपर्क है विश्वासियों का, उसमें कोई भी बाधाएं ना है आना. தடை வராதபடி நம்மை பாதுகாத்துக் கொள்ள और வேண்டும். ना कोई ऐसी चीज आ जाए उसकी तरह हमें देख लेना है. நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியில நாம ரொம்ப கவனமா நாம் இருக்க வேண்டிய அவசியமா இருக்கிறது. आत्मिक हमारी बढ़ोतरी में भी बहुत ही सतर्क रहना है. நம்முடைய வேத வாசிப்பு, हमारा वचन पढ़ना, நம்முடைய ஜெபம், हमारी प्रार्थना, நம்முடைய ஆராதனைக்கு செல்லுகிற हमारी காரியம், आराधना को जाना, விசுவாசிகளோடு கூட இருக்கிற ஐக்கியம், विश्वासियों के साथ जो संगति है हमारी, கர்த்தருக்கு நாம் செய்யும் காரியங்கள், और प्रभु के लिए जो कार्य हम करते हैं, ஊழியங்கள், और जो सेवकाई है, இதில் எல்லாம் நம்ம வளர விடாதபடி சில வேளைகளை தடை பண்ணி விடும் இந்த உலக காரியங்கள். कभी कभी इस संसार का कार्य जिसके द्वारा हमें जो है रुकावट आती है कि हम बढ़ ना पाए. இந்த வீண் சிந்தனை அது கொண்டு வந்துரும் நம்முடைய வாழ்க்கையில. गलत गलत सोच हमारे मस्तिष्क में ले आता இத है. கொண்டு வந்துச்சுன்னா அதெல்லாம் நம்மளை விட்டு அப்படி இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கடந்து போயிடும். अगर ये सारी बातें आती हैं तो थोड़ा थोड़ा हम दूर हो जाएंगे. கர்த்தருக்குள்ளாய் நம்ம வளர விடாதபடி பண்ணிவிடும். और ये हमें प्रभु के अंदर ना बढ़ देने देगी. தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானிக்க முடியாத சில வேளையில तब हम परमेश्वर के शब्दों को और उस पे ध्यान नहीं कर सकते. அவருடைய வழிகளில் நாம நடக்க விடாதபடி பண்ணிவிடும். उसके रास्ते पे हम चल नहीं पाएंगे. அவருடைய மகத்துவமான அருமையான காரியங்களை நம்ம யோசிக்க விடாதபடி, சிந்திக்க விடாதபடி மாற்றி उसकी விடும். महत्व बातों को ना ही हम स्मरण कर सकते हैं, ना ही सोच समझ सकते हैं. பிசாசானவன் மிக மோசமான காரியங்களை நமக்குள்ளாய் கொண்டு வந்து और விட்டுருவான். शैतान बहुत घिनौने कार्य हमारे अंदर ले आता है. தீய மோசமான சிந்தனைகள், எண்ணங்களை நமக்கு கொண்டு வந்து விட்டுருவான். और ऐसी चीजें जो हमारे अंदर वो दे देता है. இவைகளுக்கெல்லாம் நாம இடம் கொடுக்க கூடாது. इस सब के लिए हमें जो है जगह नहीं देनी है. அவை இதெல்லாவற்றையும் நம்ம விட்டு மாற்றி வீண் சிந்தனைகளை நாம வெறுக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் தெளிவாக और சொல்கிறது. बेकार की सोच, जो बेकार की जो सोच है उसे हमें जो है नकारना है. வீணான வார்த்தைகள், और बेकार की जो बातें हैं, வீணான செயல்கள், और बेकार की जो कार्य है हम करते வீணான हैं, சிந்தனைகள், और गलत सोच, இது எல்லாவற்றையும் நம்ம விட்டு மாற்றி அப்புறப்படுத்த வேண்டிய அவசியமா இருக்கு. सबको हमें दूर करना बहुत जरूरी है. முன்னோருடைய பாரம்பரியமாய் அனுசரித்து வந்த அந்த வீணான நடத்தையில் நாம் நடக்க கூடாது என்று வேதம் சொல்கிறது. परंपरा से जो कार्य करते हैं उस कार्य में भी हमें अपने आप को ना भोगना है. இன்னைக்கு அநேகர் என்ன நினைக்கிறாங்க, செய்றாங்க, अनेक लोग क्या सोचते हैं, பாரம்பரியமாய் முன்னால இருந்தவங்க அவங்க செய்யறபடி நாங்களும் செய்து வருகிறோம் என்று हमारे சொல்லுவாங்க. परंपरा में ये काम चला आया है, वो करने हैं तो हमें भी करना है. ஆகவே இவர்கள் எல்லாவற்றையும் நம்ம விட்டு மாற்றி ये அப்புறப்படுத்த सारी வேண்டும். चीजें हमारे से दूर करनी है. இதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத क्योंकि காரியங்கள். कुछ ऐसे कार्य जो प्रभु नहीं इसमें घृणा ஆகாத करता है. சம்பாஷணைகள் எல்லாம் நம்ம விட்டு மாற்றணும். जो बेकार के जो संबंध हैं उन सबको हमें नकारना है. வீணான வார்த்தையில் ஒவ்வொன்றுக்கும் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் என்று गलत சொல்லுகிறது. शब्द का एक एक का हमें हिसाब देना होगा खुदा के पास. சீர்கேடான பேச்சுகளிலிருந்து நம்மை விலக்கி நம்ம பாதுகாத்துக் கொள்ள बेलोल வேண்டும். बातें, जो गंदी बातें, उस सबका जो है हमें हिसाब देना है. இதெல்லாம் நம்முடைய ஆத்துமத்துக்கு பகைஞர்களாய், விரோதிகளாய் இது இருக்கிறது. ये सब जो चीजें हैं जो हमारी आत्मा में हमें बढ़ने नहीं देती. கடைசியா நாம் பார்க்கும் பொழுது आखिर में जो हम देखेंगे, வேதத்துக்கு புறம்பான மாறுபாடான காரியங்களை நம்மை விட்டு வெறுக்க வேண்டும் சொல்ல. वचन के खिलाफ, परमेश्वर के पवित्र कलाम के खिलाफ जो बातें हैं उससे हमें दूर होना है. சங்கீதம் 119 இப்படி வாசிக்கிறோம். भजन संहिता 119 में पढ़ते हैं, எல்லா பொய் வழிகளையும் நான் வெறுக்கிறேன் என்று சொல்லி सारी झूठी बातों को मैं नकारता हूं करके भक्त कहता है. அதுல இன்னொரு வார்த்தை வாசிக்கிறோம். और उसमें और एक वचन भी पढ़ते हैं, சகல பொய் வழிகளையும் நான் வெறுக்கிறேன். सारी जो है गलत रास्तों को मैं जो है नकारता हूं. ஆகவே இப்படிப்பட்ட வழிகளிலிருந்து நாம விடுவித்து நம்மை பாதுகாக்க வேண்டிய ऐसे அவசியம் गलत है. राहों से जो है अपने आप को बचाना बहुत जरूरी है. தேவனுடைய கட்டளைகள், கற்பனைகள், நியாயங்கள் உண்மையானவைகள் அவைகள். परमेश्वर की जो प्रमाण है जो वो है सच है,
जो सत्य है, தேவன் விரும்பாத எந்த வழியிலும் நாம நடக்க கூடாது. जिसे परमेश्वर नकारता उस राह में हमें चलना ही नहीं. அந்த வழிகளை நாம வெறுக்க வேண்டியது அவசியமா उस இருக்கு. राह को हमें नकारना है, उसे घृणा करना है. அதுல நம்ம போனோம்னு சொன்னா अगर उस रास्ते में अगर चल गए, அழிவுக்கு நேராக தான் நம்ம கடந்து वो செல்வோம். हमें दूर वैभव के और दुख की ओर ले जाएगा. அந்த வழி நமக்கு ரொம்ப அழகா தான் இருக்கும் சில வேளைகளில். वो रास्ता बड़ा अच्छा लगेगा, सुंदर सा लगेगा, ஆனால் அவைகளை நாம் வெறுக்க வேண்டிய அவசியமா लेकिन இருக்கிறது. उस रास्ता को हमें घृणा करना है, नकारना है. அப்படி நாம மீறி நாம கடந்து போனோம்னா अगर हम होकर फिर जाना ही चाह रहे हैं उसमें, பலவிதமான நஷ்டங்களை நாம் அனுபவிக்க हम வேண்டியிருக்கும். ये भूल ना जाए, उसके लिए बहुत नष्ट हमें भोगना पड़ेगा. பலவிதமான ஆபத்துக்களை சந்திக்க வேண்டியிருக்கும். बहुत सी आफत आएंगी. ஏன் மரணத்துக்கு நேராய் கூட நம்மை வழி நடத்தி क्या சென்று पता मृत्यु की ओर भी वो ले जाए. மிகவும் ஜாக்கிரதையா நாம் இருக்க வேண்டும். बहुत ही सतर्क रहना बहुत जरूरी வேதத்துல है. நாம் வாசிக்கும் பொழுது प्रभु का कलाम में जब हम पढ़ते हैं, மனுஷனுக்கு தோன்ற வழியெல்லாம் நல்ல வழிதான், मनुष्य को जो दिखता है वो सारा रास्ता उसको अच्छा लगता है, ஆனால் முடிவோ மரணம் என்று लेकिन சொல்லப்பட்டிருக்கிறது. अंत जो है वो मृत्यु है. ஆண்டவருடைய வார்த்தையில வெளிச்சம் இருக்கிறது. परमेश्वर के शब्दों में जो है, प्रभु के वचनों में जो है प्रकाश है, வேதமே வெளிச்சம் என்று சொல்லி कि பார்க்கிறோம். परमेश्वर का कलाम ही एक दीपक है. ஆகவே இந்த வெளிச்சத்தின் வழியிலே நாம் நடக்க வேண்டும். तो इस दीपक में, इस प्रकाश में हमें चलना है. சத்தியத்தை விட்டு நாம விலகி செல்லக்கூடாது. सत्य को छोड़कर अलग होके नहीं चलना है. ஏராளமான மக்கள் இன்னைக்கு நாம் பார்க்க முடியும். बहुत से लोगों को हम देख सकते हैं, இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் அசட்டை பண்றாங்க சத்திய வார்த்தை आजकल जो வசனங்களை. है मसीह लोग ही इसको तुच्छ समझ रहे हैं, அவைகளை सत्य बातों கேட்பது को. கிடையாது, அதை யோசிப்பது அன்படி நடப்பது ना கிடையாது. ही इसे सुनते हैं, इसे घृणा करते हैं, इसे ना सुनना चाहते हैं. நம்முடைய வழிகள் எப்படிப்பட்ட வழி, எந்த வழியில் நாம் போகிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க हमें வேண்டும். सोचना है, समझना है कि किस रास्ते पे हम होके गुजर रहे हैं. தவறான ஒரு இடத்துக்கு போறோம்னு சொன்னா अगर एक रास्ते में अगर हम गलत रास्ते पे जाते हैं, ஒருவரும் திரும்பி வருவதில்லைன்னு வேதம் சொல்லுகிறது. वचन कहता है कि वो दोबारा वापस नहीं आ सकता. அப்படி தவறான வழியில போறவன் ஜீவ வழிக்குள்ளாய் திரும்பி வரமாட்டான். अगर वो गलत रास्ते पे चला गया एक आदमी, वो जीवन के उस रास्ते पे नहीं आ सकता फिर உன் दोबारा. வழிகளை தீய மக்களிடமிருந்து தவறான மக்களிடத்திலிருந்து தூரப்படுத்துன்னு வேதம் சொல்லுகிறது. प्रभु का कलाम कहता है कि दुष्ट लोगों के उस रास्ते से तू अपने आप को सही कर ले. நீ அப்படி போனேன்னு சொன்னா अगर तू चला जाता है, நீ அவர்கள் வீட்டின் வாசலை கிட்டி சேராயாக तू அப்படின்னு उनके சொல்றார். घर के उस चौखट पे मा जा, ஏன்னா அவர்களுடைய வீடு பாதாளத்துக்கு கொண்டு போற வீடு. क्योंकि वो जो घर है तुझे पाताल ले जाएगी, அது உன்னை மரண அறைக்குள்ளாய் கொண்டு போய்விடும். मृत्यु की ओर तुझे ले जाएगी. அது ரொம்ப ஜாக்கிரதையாய் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம். और ये तेरे लिए बहुत ही चिंतित का समय है. அவை மாறுபாடான வழிகளை விட்டு நாம வெறுக்க வேண்டும் என்று சொல்வார். और ऐसे गलत रास्तों से अपने आप को हमें बचाना बहुत जरूरी है. 5 காரியங்களை நாம் கர்த்தர் 5 कार्य को हमने देखा. நம்மை வெறுக்க வேண்டும், अपने आप को, स्वार्थीपन को हमें नकारना है, நமக்குள்ளவைகளை வெறுக்க வேண்டும், हमारी अंदर की बातों को हमें नकारना है, நாம் வாழும் இந்த உலகத்தை வெறுக்க हम வேண்டும், जिस जीवन में जी रहे इस संसार को जा नकारना है, இந்த உலகத்தின் வீணான சிந்தனைகளை வெறுக்க வேண்டும், और गलत गलत बातों को, जो गलत चीजों जो हमारे मस्तिष्क में आती है उसको नकारना है. கடைசியாய் வேதத்துக்கு புறம்பான மாறுபாடான வழிகளை நாம வெறுக்க வேண்டும். पवित्र कलाम के खिलाफ आने वाले उन रास्तों को जो है हमें नकारना है. அப்படி நம்ம வெறுக்கும் பொழுதுதான் जब हम इस पे नकारते हैं, நாம் इनकार அவருடைய करते हैं, சீஷராய் நாம் மாற முடியும். तभी हम उसके शिष्य बन पाएंगे. காலைவேளை தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போமா? सुबह की ओर हम अपने आप को अर्पण करें. அவருடைய பிள்ளைகளை அவருடைய சீஷர்களாய் நாம் மாறுவதற்கு தடையா இருக்கிற எல்லா தடைகளையும் நம்மை விட்டு கர்த்தர் மாற்றும்படியா நாம் उसके ஜெபிப்போம். शिष्य बनने के लिए जो रुकावट आती है उस सारी चीजों को हम अपने अंदर से निकाल நாம் दें. ஜெபிப்போம். आइए हम दुआ करें. நல்ல ஆண்டவரே, இந்த காலைவேளைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். प्यारे प्रभु, इस सुबह के अवसर में हम अपने आप को समर्पण करते हैं. இந்த காலைவேளைகளோடு கூட கர்த்தர் இடைப்பட்டீரே, நன்றி செலுத்துற प्रभु, கர்த்தாவே. आपने हमसे बातचीत की, धन्यवाद. எங்களை நாங்கள் வெறுக்காவிட்டால் சீஷராய் இருக்க முடியாதுன்னு சொன்னீரே. प्रभु, आपने कहा कि हम अपने आप को ना नकारे तो हम आपके शिष्य नहीं बन सकते. முதலாவது ஆண்டவரே, எங்களை நாங்கள் வெறுக்க இந்த காலைவேளை எங்களை அர்ப்பணிக்கிறோம், हम अपने ஒப்புக்கொடுக்கிறோம். आप को इनकार करने के लिए मदद कीजिए. हम अपने आप को सौंपते हैं तेरे समूह में. இயேசுவை போல பவுலை போல எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நாங்கள் வெறுத்து வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியாக यीशु की ஜெபிக்கிறோம். तरह, पौल की तरह अपना जीवन को उन्होंने इनकार किया और वैसा जीवन आप हमारे दीजिए. எங்களுக்குள்ளவைகளை நாங்கள் வெறுக்க எங்களுக்கு கற்றுக் கொடுங்க हमारे ஆண்டவரே. अंदर की बातों को जो है, हमारे कार्य को जो है, उसको भी हम इनकार நாங்கள் करें. எங்களுக்குள்ளவைகளை நாங்கள் ஆண்டவரே அதிகப்படுத்தி மேன்மைப்படுத்தி அதற்கு கனம் கொடுத்து ஆண்டவரே உம்மை விட்டு நாங்கள் பலவேளை நாம தூரமாய் போய் விடுகிறோம். हम अपनी बातों को तवज्जो देते हुए, हम प्रभु उन बातों को देते हुए हम तुझसे हम दूर हो गए हैं. அது மாத்திரமல்ல, நாங்கள் வாழும் இந்த உலகத்தை நாங்கள் வெறுக்க எங்களுக்கு கிருபை தாரும். प्रभु, संसार से हमें नकारने के लिए मदद நீ कीजिए. சொல்லி இருக்கிற அல்லவா, இந்த உலகத்தில் நீங்கள் இருந்தால் உலகத்தார் அல்லன்னு खुदा, சொன்னீரே. तूने कहा है अगर
अगर तुम संसार में हो लेकिन इस संसार के ना हो, உலகம் ஆசை தேவனுக்கு விரோதமான பகை என்று சொன்னீரே. और जो संसार की जो आशाएं हैं वो प्रभु तुझसे हमें दूर ले जाती நாங்கள் हैं। உமக்கு பகைஞரா இல்லாதபடி ஆண்டவரே எங்களை நாங்கள் உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிற ஒப்புக் கொடுக்கிறோம். प्रभु हम अपने आप को समर्पण करते हैं प्रभु जी। இந்த உலகத்தின் வீணான சிந்தனைகளை நாங்கள் வெறுக்க எங்களுக்கு கிருபை बेकार की தாரும். सोच समझों को प्रभु जी हमारे मस्तिष्क से निकाल ஆவிக்குரிய दीजिए। காரியங்களை சத்தியத்துக்கு ஏற்ற காரியங்களை ஆண்டவரே எப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் சிந்திக்க செயல்பட எங்களுக்கு கிருபை தாரும். आत्मिक कार्य उन सब में से जो प्रभु जी आप हमें बदल दीजिए। வீணான காரியங்கள் நாங்கள் சிந்திக்காதபடி எங்களை மாற்றி அமைக்கும்படியா ஜெபிக்கிறோம். गलत चीजें जो गलत आशाएं जो हमारे अंदर आती हैं उस सब से दूर करें। வேதத்துக்கு புறம்பான மாறுபாடான வழிகளை நாங்கள் வெறுக்க எங்களுக்கு கிருபை தாரும். वचन के खिलाफ आने वाली सारी रास्तों को प्रभु जी आप दूर कीजिए। இந்த நாட்கள் அப்படித்தான் ஆண்டவரே விதமாக மக்களை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறதப்பா. प्रभु आजकल के समय में हम देखते हैं ऐसा ही जो लोगों को भटका रहे हैं। மாறுபாடான புறம்பான ஆண்டவரே பலவிதமான கள்ள உபதேசங்கள் இந்த நாட்கள் இருக்கிறது. झूठे उपदेशों के कारण प्रभु जी बहुत से लोग भटक गए हैं। இவைகளிலிருந்து எல்லாம் எங்களை விடுவிக்கும்படியா நாங்கள் सबसे ஜெபிக்கிறோம். प्रभु जी हमें दूर करें। நம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் प्रभु கொடுக்கிறோம். हम अपने आप को पूरी तरह समर्पण करते हैं। எங்களுடைய சீஷர்களாய் மாற்றுவீராக. प्रभु आप हमें अपने शिष्य बनाए। हमें துதி கன மகிமையா உமக்கே सारी செலுத்துகிறோம். स्तुति महिमा केवल हम तुझको மீட்பர் देते हैं। இயேசுவின் நாமத்துக்கு கேட்கிற ஜீவனுள்ள प्रभु यीशु பிதாவே. मसीह के नाम से हम मांगते हैं। आमीन। आमीन। हे मेरे मन यहोवा को धन्य कह और जो कुछ मुझ में है वह उसकी पवित्र नाम को धन्य कह। हे मेरे मन यहोवा को धन्य कह और उसके किसी उपकार को ना बोलना। अब प्रभु यीशु मसीह का अनुग्रह और परमेश्वर का प्रेम और पवित्र आत्मा की सौभाग्यता हम सबके साथ होती रहे। आमीन आमीन। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष दें। இதை குறித்ததான எல்லா காரியங்களும் நீங்கள் எங்களுடைய யூடியூப்ல நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். और हमारी सेवकाई के बारे में और हमारे चर्च के बारे में आप यूट्यूब में देख रहे हैं। சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணும்படியா உங்களை அன்பாக जिन கேட்கிறோம். लोगों ने सब्सक्राइब नहीं किया है वो लाइक बटन दबाकर सब्सक्राइब कर लें। அப்படி நீங்கள் செய்யும் பொழுது எங்களுடைய நிகழ்ச்சியா உங்களுக்கு கண்டினியூயா தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கும். जब आप सब्सक्राइब करेंगे तो हमारी जो भी चर्च सर्विस की जो भी प्रोग्राम्स हैं और उसे आप लाइवली देख पाएंगे। இந்தியாவிலும் பல நாடுகளிலும் எங்களுடைய ப்ரோக்ராமை கேட்கிற பார்க்கிற உங்கள் யாவருக்கும் எங்களுடைய நன்றி நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். भारत में है जो भारत से दूर है अन्य देशों में जो देख रहे हैं हमारे दर्शक उन सबका मैं धन्यवाद देता हूं। யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. और सबको प्रभु आशीष दे। தொடர்ந்து எங்களுக்காக எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். और निरंतर हमारे लिए हमारी प्रार्थना करें हमारी सेवकाई के लिए। धन्यवाद।